ஆன்மாவுக்கும் இன்ப துன்பத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இப்போது இன்பம்னு எதை சொல்லுது? யார் சொல்கிறது? நீங்கன்றது இருக்கட்டும். எது சொல்லுது? மனம் சொல்லுது. துன்பம்னு எது சொல்லுது? மனம் சொல்லுது. ஆன்மாவினுடைய குழந்தை தான் மனம். இப்போது நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் குழந்தை இருக்குது, சுமந்து திருப்பி பிறவி எடுத்து அதை அழிச்சிடலான்னு ஒரு பிறவி எடுக்கும்போதே அந்த குழந்தை பிறந்த உடனே ஆஸ்பத்திரியில் இருக்கும்போதோ வீட்டில் இருக்கும்போதோ நான் போயிட்டு ஒரு 1000 ரூபாய் அதை கையில் குத்து, நீ டாக்டர் ஆகிடு. அதை துன்பத்தை அழிக்க வந்தது. துன்பத்தில் நான் போய் தள்ளுறேன். நான் சொல்கிறேன், நீ டாக்டர் ஆகிடு, நீ இன்ஜினியர் ஆகிடு, நீ இப்படி ஆகிடு அப்படி ஆகிடுன்னு சொல்லும் போது அது வீழ்ச்சிக்கினே பார்க்குது. இப்படிலாம் கூட ஒரு செயலுக்கு தானே ஆசை அதுக்குள்ளே வளர ஆரம்பிக்குது. வளர்ந்த உடனே அது பிறந்த உடனே அதே செயலை செய்யுது. அப்போது துன்பத்துக்கு காரணம் இன்பத்துக்கு காரணம் மனம், ஆன்மாவே இல்லை. ஆன்மா பரிசுத்தமான பொருள். ஆண்டவனுக்கு அடுத்தபடியாக உலகத்தில் இருக்கிறது ஆன்மா. ஆண்டவன் சுத்தமானவன். ஆண்டவனுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை, சின்னதும் இல்லை பெருசும் இல்லை, இரவும் இல்லை பகலும் இல்லை, இன்பம் இல்லை துன்பம் இல்லை. அதான் ஆண்டவன். ஆனால் மனதுக்கு இன்பம் இருக்குது, துன்பம் இருக்குது, எல்லாம் அனுபவிச்சுன்னு இருக்குது. அது எதோடு அனுபவிக்குது? இந்த உடலோடு சேர்ந்து அனுபவிச்சுன்னு இருக்குது.